வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அத்தியாயம் 18. திலீப்பிடம் அவசரமாக தன் மறுப்பை தெரிவித்தாள் கயல்விழி. இல்ல, அது சரி வராது, நீங்க கிளம்புங்க. எது சரி வரும் வராதுங்கிறத நான் முடிவு செஞ்சுக்கிறேன். நீ முதல்ல வெளியே வா. ஏன் இப்படி அடமண்டா பேசுறீங்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பிளீஸ் கிளம்பிடுங்க. என்ன நினைப்பாங்கன்னு நீ நினைக்கிற? அடுத்த வாரம் ஊரறிய தானே நம்ம கல்யாணம் செஞ்சுக்க போறோம். இல்ல எதுவும் திருட்டு கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா? பல்லை கடித்தவள், இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதை மட்டும் தெளிவா சொன்னா போதும் என்று கடுக்கடுத்தாள். என் கூட கிளம்புறதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளவு தயக்கம் என அழுத்தவள், நான் இன்னும் யார்கிட்ட விஷயத்த சொல்லவே இல்லை என்று முனகினாள். ஏன் சொல்லல என்றான் பட்டென்று. ஓ என மனதுக்குள் அலறியவள், அது இப்ப முடிவாகி 4 நாள் தானே ஆகியிருக்கு என்றாள் வேகமாக. ஃபைன், நாளைக்கு இன்விடேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே எல்லாரையும் இன்வைட் பண்ணிக்கலாம் என முடித்தவன், ஆமா வித்யாவுக்காவது தெரியுமா இல்ல தெரியாதா என்று விசாரித்தான். சற்றே தயங்கியவள், இல்ல சொல்லல என முணுமுணுத்தாள். என இழுத்தவன், சரிவா கிளம்பலாம் என்று அழைத்தான். நான் ஏன் வண்டியில வரேனே? ஆல்ரெடி உங்க ஸ்கூல் வாசல்ல பைத்திய மாதிரி 1/4 மணி நேரத்துக்கு மேல தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல நீ வேற பொட்டுன்னு கிளம்பி வராம இவ்வளவு அழுச்சாட்டியம் பண்ற என்று சலித்தான். உங்களை யார் இங்க ஸ்கூலுக்கு எல்லாம் வர சொன்னா? ஏய், இப்ப நீ வெளியில வர்றியா இல்ல நான் உள்ள வரவா? திடுக்கிட்டவள், இல்ல நானே வரேன் என பதறிவிட்டு, என் வண்டி என்ன பண்றது என்று விசாரிக்கும் பொழுதே இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. பற்களை அழுந்த கடித்தவள் ஒரு 2 நிற்க, அப்பா என்னமா சொல்றாங்க என்று அவள் கையை பிடித்து இழுத்தாள் காரு. வெளியில வர சொல்றாங்க, வா போலாம். ஹை, அப்போ அவர் கேட்ல வெயிட் பண்றாரா என்று உற்சாகமானவள் வேகமாக வாசலுக்கு ஓடினாள். ஏய் காரு என்றவளின் அதட்டல் எல்லாம் பிள்ளையின் செவிகளில் விழும் முன்னே அவள் பறந்தோடி இருந்தாள். எரிச்சலுடன் தானும் அங்கே விரைந்தவளை அவர்கள் இருவரின் மலர்ந்த முகங்கள் தான் சந்தோஷமாய் வரவேற்றது. நேத்து வர முடியாததால அப்பா இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பி வந்துட்டாங்க பாருங்களேன். சிறுமியின் ஆர்ப்பாட்டமான அறிவிப்பில் கயல் திகைத்து சுற்றிலும் பார்வையை சுழற்ற அவளை மேலும் கலவரப்படுத்தும் விதமாக பெண்ணின் கையை பற்றி தன் அருகில் இழுத்தான் திலீப். என்ன பண்றீங்க என விரைந்து உருவி கொண்டாள். பேபி, நீ சொல்றா, இப்ப நான் என்ன செஞ்சேன்? அம்மா கையை பிடிச்சு இழுத்தீங்க. இலகுவாக தோள்களை குலுக்கிக் கொண்டு சிறுமி பதில் கூற நாயகி இருவரையும் ஒரு சேர முறைத்தாள். உனக்கு தெரியறது கூட உங்க அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது பாரு, ஒவ்வொன்னுக்கும் கேள்வி கேட்கிறா என கேலி செய்தவன், வண்டி சாவி கொடு என்று கை நீட்டினான். அவள் புரியாமல் என்று நெற்றியை சுருக்க, உன் பேக பிடுங்கி நானே எடுத்துக்கட்டுமா? கடுப்புடன் அவனிடம் விழிகளை உருட்டிவிட்டு அவன் கேட்டதை எடுத்துக் கொடுத்தாள். சாலைக்கு மறுபுறம் திலீப் யாரையோ கையசைத்து கூப்பிட இளைஞன் ஒருவன் வேகமாக அருகில் ஓடி வந்தான். மணி, மேடமோட வண்டிய நான் சொன்ன அபார்ட்மெண்ட் பார்க்கிங்ல விட்டுட்டு சாவிய செக்யூரிட்டி கொடுத்துரு. ஓகே சார் என்றவன் கயலிடம் வண்டி நிற்கும் இடம் விசாரித்து விட்டு அங்கே சென்றான். அவன் புறம் வேடிக்கை பார்த்து நின்றிருந்தவளை, ஏறு, ஆல்ரெடி டூ லேட் என்று கட்டளையிட்டான். அவனின் இருசக்கர வாகனத்தையும் அவனையும் அவள் ஒரு விதமாய் பார்த்து விழிக்க, என்ன பாக்குற? நீங்க தள்ளிவிட்ட அதே வண்டிதான், ஏறு என்று நையாண்டி செய்தான் திலீப். அச்சச்சோ, ஆமாவாப்பா. முன்னால் அமர்ந்திருந்த சிறுமி வண்டியின் ஹேண்டில் பாரை தடவி பார்க்க பெரியவளின் விழிகள் அதை வெறித்து பார்த்தது. ஆமா, அந்த கிரீன் கலர் சாரி லேடி இருக்காங்கல்ல, என்ன உன்னையே விடாம உத்து உத்து பாக்குறாங்க? எதுவும் தெரிஞ்சவங்களா? உன்கிட்ட ஏதோ பேசணும்னு பிரியப்படுறாங்க போல இருக்கு. அவன் கண் காண்பித்த திசையில் சிறிதும் திரும்பி பார்க்காமல் விரைந்து வண்டியின் பின்னால் ஏறி அமர்ந்தவள், சீக்கிரம் வண்டி எடுங்க, அது ஒரு டமாரம், பக்கத்துல வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டமா போயிடும். சீக்கிரம் என்று அவன் தோளை தட்டினாள். கீழுதட்டை கடித்து புன்னகைத்தவன் தன் புல்லட்டை பறக்க விட்டான். இதென்ன, எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவள் புரியாமல் கேட்க, வேற எங்க கூட்டிட்டு போவன் நீ நினைச்ச என்று குதர்க்கமாக கேட்டான் நாயகன். முகம் சிவந்தவள் வேகமாக தன் வீட்டை நோக்கி நடையை கட்டினாள். ரகசிய சிரிப்புடன் விழிகள் மின்ன பெண்ணை பார்த்து இருந்தவனின் கருத்தை சுரண்டினாள் காருண்யா. என்னடா அம்மோ என்றவன் அவசரமாக கேட்டதில் சிறுமி வாய்மூடி சிரித்தாள்.
நான் அம்மாவை கூப்பிடுற மாதிரி சொல்றீங்க நீங்க. அவள் தலையில் வலிக்காமல் செல்ல கொட்டு வைத்தவன், உன்னையார் உங்க அம்மாவுக்கு எல்லாம் செல்ல பேர் வைக்க சொன்னா என்று போலியாக நொடித்துக் கொள்ள பிள்ளைக்கு இன்னமும் நகைப்புதான். சரி, எது கூப்பிட்ட? இப்ப நாம வீட்டுலதான் இருக்க போறோமா, வெளியில எங்கேயும் போலையா? இதழ்களில் முறுவல் வெறிய அவளை கைகளில் அள்ளி கொண்டவன், வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வெளியே கிளம்பலாம், ஓகே என்றதும் சின்னவளின் முகம் பூவாய் மலர்ந்து விட இவனுக்கு சற்று சங்கடமாகி போனது. நேத்து 2 பேருமே ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்திருப்பாங்க போல இருக்கே. தன்னை தூக்கி கொண்டு வீட்டை நோக்கி நடந்தவனிடம், அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிங்களா என்று விவரம் கேட்டாள் காரு. அதில் கவனம் திரும்பியவன் அவளை நெற்றையில் முட்டி, பேபி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்றான் புதிராக. ரொம்பவே சுவாதீனமாக, என்னப்பா என்று கேட்டாள் குழந்தை. பிள்ளையின் தூய அன்பில் முகம் கனிந்தவன், இவளுக்கு எப்பவும் எந்த ஒரு வருத்தமும் இல்லாம சந்தோஷமா வச்சுக்கணும் என்று நெகிழ்ச்சியோடு எண்ணிக்கொண்டான். சொல்லுங்க என்று அவனை மீண்டும் சுரண்டினாள். அப்பாவுக்கு என்னுடைய டியூட்டில சொன்னபடி வர முடியாம நிறைய நேரம் சொதப்பிடுண்டா. அப்பெல்லாம் நீங்க 2 பேரும் அப்செட் ஆகக்கூடாது. அவன் வார்த்தைகளில் சிரித்தவள், எனக்கே அது தெரியுமே, டே அண்ட் நைட்டா போலீஸ் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நானும் அம்மாவும் நியூஸ்ல பாத்திருக்கோமே என இயல்பாக அவன் சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டாள் பிள்ளை. லவ்லிடா செலோ, நீங்க இந்த மாதிரி ஏஞ்சல் பொண்ணு கிடைக்க அம்மாவும் நானும் ரொம்ப லக்கியா இருந்திருக்கணும் என்று அவள் தலையோடு கன்னம் சாய்த்து உச்சியில் முத்தமிட்டான். நானும் தான் லக்கி என்ற சிறுமியும் பதிலுக்கு அவன் கழுத்தை கட்டிக்கொள்ள அந்த மகிழ்ச்சியுடனே வீட்டிற்குள் நுழைந்தனர். கையில் சமையல் அறையில் நின்றிருக்க சின்னவளை கீழே இறக்கிவிட்டான் திலீப். ஓடிப்போய் சீக்கிரமா ரெஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. அவள் அறைக்குள் சென்று விட்டதை உறுதி செய்தவன் வேகமாக கையிலிடம் வர பெண்ணின் முகத்தில் லேசான திகைப்பு. எதுக்கு இப்ப இங்க வராரு? ஒரு கணம் மலங்க விழித்தவளின் மூளையில் சட்டென்று அலாரம் அடிக்க சுதாரித்து அங்கிருந்து முன்னரைக்கு வர முயன்றவளை அங்கேயே சிறை செய்தான் காவலன். தன் கைகளுக்குள் அவளை சுவரோரம் நிறுத்தி வைத்தவன், என்ன என்று புருவங்களை உயர்த்த கையிலின் முகத்தில் ஏகத்திற்கும் கலவரம். பீதியுடன் அரைப்பக்கம் பார்வையை வீசியவளை அழுத்தமாக பார்த்தான் அவன். அங்க என்ன பார்வை? அவ வர இன்னும் 10 நிமிஷம் ஆகும். தகவல் தெரிப்பவனை தொண்டையில் அடைத்த எச்சிலை விழுங்கியபடி பதற்றத்துடன் பார்த்தாள் அவள். அவன் முகம் மேலும் மேலும் தன்னை நெருங்குவதை பார்த்து அச்சத்தில் மருண்ட விழிகள் அடுத்து மென்மையாய் அவனின் உதடுகள் தன் நெற்றியை தீண்டவும் மூச்சடைத்து அவசரமாக மூடிக்கொண்டது. நாயகியின் இமைகளின் ஓரம் ஏதோ ஒரு இயலாமையில் மௌனமாய் உவர் நீர் கசிந்து வெளியேறவும் மெல்லமாக அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு மன்னிப்பு வேண்டினான் திலீப். ரியலி சாரி, அந்த நேரத்துல டென்ஷன் பட்டன் பேசிட்டேன். நாயகனின் சமாதானத்தில் பெண்ணின் உள்ளம் இன்னமும் பலவீனமாக அழுகை கோடித்தான் போனது. அவள் முகத்தை தாங்கியவன், ஹே இங்க பாருடா, என்ன ரொம்ப கில்ட்டியா ஃபீல் செய்ய வைக்காத. ஏற்கனவே வார்த்தையை அதிகமா விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுல நீ வேற அப்படி அழாத பிளீஸ் என்றான் தவிப்புடன். மெல்ல அவனிடமிருந்து விலகி முகத்தை அழுந்த துடைத்தவள் அருகில் இருந்த செங்குழாயில் நீர் பிடித்து கழுவி தன்னை நிலைப்படுத்திக் கொண்டாள். அவளையே கவலையுடன் பார்த்திருந்தவனிடம், டீ போடட்டுமா இல்ல காஃபியா என்று மெதுவாக விசாரித்தாள். அதுக்கெல்லாம் முதல்ல எனக்கு ஒரு சிரிப்பு தான் வேணும். ஆடவனின் அடம் சுமந்த சொற்களில் அவளையும் மீறி அவள் முகம் இலகித்தான் போனது. அதன் பாதிப்பு வெளிகளையும் இதழ்களையும் ஒரு சேர எட்டவும் முயன்று தன் புன்னகையை கட்டுப்படுத்தி அவனை முறைப்பாய் பார்த்தாள் பெண். தட்ஸ் கூல், இது கூட எனக்கு ஓகேதான் என உற்சாகம் கொண்டான் திலீப். என்று அழுத்தவள் திரும்பி தேநீர் தயாரிக்க ஆரம்பித்தாள். உன் எதிர்பார்ப்பு புரியுதுமா, ஆனா அன்னைக்கு நீ வரிசையா 7-8 தடவைக்கு மேல கால் பண்ணவதான் இருந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. திடுக்கிட்டவள், என்ன என்றாள் அவனிடம் வேகமாக. அதான் என்னோட வேலை தெரிஞ்சும் நீ அத்தனை முறை. இருங்க, என்ன சொல்றீங்க நீங்க? நான் 2 தடவை தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அதுவும் 7 மணிக்கு ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு எடுக்கலங்கவும் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் 10 மணி ஆயிடுச்சு. ஏன் இன்னும் ரெஸ்பான்ஸ் செய்யலன்னு தான் திரும்பி கூப்பிட்டேன். என்ன வாயை திறக்க விடாம அத்தனை பேசியாச்சு என்று முகத்தை சுருக்கினாள். ஓ என்ன திகைப்பாய் இழுத்தவன், ஹே விழி, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல என்று அவன் கண்ணம் தட்டிவிட்டு, பட் எனக்கு வரிசையா கால் வந்ததேடா என குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுதே காரு உற்சாகமாக ஓடி வந்தாள். நாரடி என்றவள் நளினமாய் தன் ஃப்ராக்கை விரித்து பிடித்து நின்ற அழகில் இருவரும் ரசித்து புன்னகைத்தனர். பாப்பா ரெடி, அம்மாதான் லேசி ஃபெல்லோ.
என்று சிறுமியை அள்ளி மேலே தூக்கி போட்டு பிடித்தான் திலீப். அதில் பொங்கி சிரித்தவள், அம்மா உங்களை முறைக்கிறாங்க என்று கண்களை உருட்டினாள். ஆஹா, அவ முறப்பெல்லாம் ஒண்ணு செய்யாது என்று அலட்சியமாக உதடுகளை பிதுக்கினான். ஹலோ, என்ன என்றவள் எகிரி கொண்டு வரவும் மேலும் சீண்டும் விதமாக, ஹார் கைல்விலி இஸ் பேக் என்று குறும்புடன் சிறுமியின் கையில் ஹைஃபை அடித்தான். லேசாய் பெருமூச்செடுத்தவள், சரி சரி, இந்த டீயை குடிங்க என்றவாறு அதை குவளையில் ஊற்றப்போக அவள் கைப்பற்றி தடுத்தவன் தான் வாங்கி வந்திருந்த தின்பண்டங்களை எடுத்துக் கொடுத்தான். இது சாப்பிட்டுட்டு அதை குடிச்சுக்கலாம். ஹாய், என்னது என்று பிள்ளை ஆர்வமாக பையை இழுக்க கையில் அவளை அதட்டினாள். பாப்பா, என்ன ஹேபிட் இது? சாரிம்மா என்று சிறுமியின் முகம் சடுதியில் சுண்டி போனது. அதை கண்டு அவளுக்கும் வருத்தமாக இருந்தாலும் தன் வளர்ப்பில் குறை வந்துவிடக் கூடாது என்பதில் நாயகி உறுதியாக இருந்தாள். விழி, இப்ப எதுக்கு பிள்ளை அதற்ற? நான் தானே கொஞ்சம் உரிமை எடுத்து பிடிங்கிட்டா. ஆமா அதனடா கண்ணம்மா. கண்கள் இரண்டிலும் நீர் தேங்கி நிற்க ஆமோதிப்பதாக தலையசைத்து பெரியவளை பரிதாபமாக பார்த்தாள் காருண்யா. சற்றென்று அவளை அணைத்துக் கொண்டவள், இவர்கிட்ட வர்றதுதான் மத்தவங்க கிட்டையும் வரும், அதான் அம்மா சத்தம் போட்ட என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டு சமாதானம் செய்தாள். அதென்ன இவரு, ஒழுங்கா அப்பான்னு சொல்லி பழகு என்று திலீப் பேரு அதற்கு எகிர பெண்களின் உதடுகளில் புன்னகை பூத்தது. சரிம்மா, உன் அப்பா கிட்ட மாதிரி வேற யார்கிட்டே செஞ்சிடக்கூடாது, ஓகேவா? அது என்றவன் அலட்டியதில் மேலும் வளர்ந்து சிரித்தாள் குழந்தை. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.